இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலயோ, இல்ல உங்க பிசினஸ்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக ஒருத்தருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, எந்த பதிலும் இல்ல. உடனே உங்க மூளை என்ன செய்யும்? நிச்சயமா பல கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, கரெக்ட். நம்ம கேட்டது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திடுச்சோ, இல்ல நம்மள ஒரு போட்டியாளரா நினைக்கிறாங்களோ அப்படின்னு நெறைய போலி திரைக்கதைகள மூளை சொந்தமா எழுத ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வெற்றிக்கும், உற்பத்தி திறனுக்கும் மிகப்பெரிய தடையா இருக்கிறது உங்க மேஜர்ல இருக்கிற அந்த நீண்ட செய்ய வேண்டிய வேலைகளோட பட்டியல் கிடையாது. மாறாக, உங்க மூளையே கற்பனையா உருவாக்குற இந்த மாதிரி போலி திரைக்கதைகள் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே அது பல பேருக்கு ஆச்சரியமாலாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, அதுதான் தியோபாட் மியூரிஸ் எழுதின மாஸ்டர் யோர் திங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆழமான மையக்கருத்து. இந்த ஆழமான அலசல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உள் மனசோட எண்ணங்கள வெளி உலகத்தோட நிஜங்களோட எப்படி துல்லியமா பொருத்தி பார்க்கறது அப்படிங்கறத பத்தி தான். அது மூலமா ஒரு உறுதியான வெற்றிக்கான பாதைய எப்படி அமைக்கிறதுன்னு நாம இப்போ அலசப் போறோம். கண்டிப்பா. ஆனா, இப்போ இந்த சிந்தனைகள நிஜத்தோட பொருத்துவதுனா என்ன? அது என்ன சொல்றது? சாதாரணமா கேட்கிறப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அத புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட 1990ஆம் வருஷம் அச்சடிக்கப்பட்ட ஒரு சென்னையோட வரைபடம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பழைய மேப்ப வச்சுக்கிட்டு இன்னைக்கு சென்னையோட வீதிகள்ல நீங்க பயணம் செய்ய முயற்சி பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சுத்தமா வழி தெரியாம மாட்டிப்போம். இல்லாத பாலங்கள தேடுவோம். புதுசா வந்த ஒரு வழி பாதைகள்ல போய் மாட்டிப்போம். எக்ஸாக்ட்லி. இப்போ இங்க சென்னை நகரம் அப்படிங்கிறது நிஜம், அதாவது ரியாலிட்டி. ஆனா உங்க கையில இருக்கிற அந்த பழைய வரைபடம் இருக்குல்ல, அதுதான் உங்க மனசோட மாடல் ஆஃப் ரியாலிட்டி. உலகத்தை பத்தின உங்க மனசோட புரிதல். நம்ம மூளை பல நேரங்கள்ல இந்த மாதிரி காலாவதியான இல்ல தவறா புரிஞ்சுக்கிட்ட வரைபடங்களை வச்சுக்கிட்டு தான் முடிவுகளை எடுக்குது. ஓ! அப்போ தவறான மேப்ப வச்சுக்கிட்டு நாம எவ்வளவுதான் கடினமா உழைச்சி வண்டி ஓட்டினாலும் நம்மால சரியான இலக்க போய் சேர முடியாது. நிச்சயமா சேர முடியாது. ஆக, நம்ம அன்றாட வேலைகளை திட்டமிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மனசோட வரைபடத்துல இருக்கிற பிழைகளை சரி செய்யணும். ஆனா எனக்கு இங்க ஒரு அடிப்படையான கேள்வி வருது. யாரோ ஒருத்தர் மெசேஜுக்கு பதில் சொல்லலைன்னா, அவரு நம்மள மதிக்கலன்னு உடனே ஒரு மோசமான முடிவுக்கு நம்ம மூளை ஏன் முதல்ல போகணும்? ஏன் மூளை ஒரு தவறான மேப்பை உருவாக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. இது மனித மூளையோட ஒரு தற்காப்பு முறைமைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். முன்கூட்டியே நாம மிக மோசமானதை எதிர்பார்த்துட்டோம்னா, நிஜத்துல ஒருவேளை ஏமாற்றம் வரும்போது மூளைக்கு ஏற்படுற அந்த அதிர்ச்சிய கொஞ்சமாவது குறைச்சிடலான்னு நம்ம மூளை நம்புது. ஓஹோ! முன்னாடியே நம்மள நாமளே தயார்படுத்திக்கிறோம். ஆமா. இத பத்தி புத்தகத்துல ஒரு அருமையான நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு. ஒரு நபர் ஒரு புது மீட்டப் ஈவென்ட் நடத்த ஆசைப்படுறாரு. அதுக்காக அந்த துறையில ரொம்ப பிரபலமான ஒரு பெண்ணுக்கு ஆலோசனை கேட்டு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பல மணி நேரமா எந்த பதிலும் வரல. அவ்வளவுதான். உடனே அந்த நபரோட மூளையில கற்பனை இயந்திரம் ஓட ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா. அந்த நபர் உடனே என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த பெண் நம்மள ஒரு போட்டியாளரா நினைக்கிறாங்க. அவங்க ஏரியாக்குள்ள நாம நுழையறத அவங்க விரும்பல அப்படின்னு தானாகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சொல்லப்போனா அந்த மீட்டப் நடத்தும் எண்ணத்தையே அவர் கிட்டத்தட்ட கைவிடுற நிலைமைக்கு போயிட்டாரு. அட பாவமே! ஆனா நிஜத்துல அங்க என்னதான் நடந்துச்சு? நிஜம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு கடுமையான காய்ச்சல். அவங்களால ஃபோன் எடுத்து பார்க்க கூட முடியாத நிலைமை. ஒரு 2 நாள் கழிச்சு உடல்நிலை சரியானதும் அவங்களே முன் அந்த நபருக்கு தேவையான பல உதவிகளையும் செஞ்சாங்க. பாத்தீங்களா, இத சாதாரணமா விட்டிருந்தா அந்த நபர் தனக்கு கிடைக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வெறும் கற்பனையால எழுந்திருப்பாரு. ஆனா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா பல நேரங்கள்ல நம்ம சொல்ற ஐடியா மொத்தவங்களுக்கு நிஜமாவே பிடிக்காம இருக்கலாமே. ஆமா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான். அப்படி இருக்கும்போது அத முன்கூட்டியே யூகிச்சு நம்ம சுயமரியாதைய காப்பாத்திக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பானது தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா, எந்த ஆதாரமும் இல்லாம மத்தவங்களோட உள்ளர்த்தங்களை நான் புரிஞ்சுக்கிறேன்னு மூளை நினைக்கிறது வெறும் மாயத்தோற்றமே தவிர வேற ஒண்ணுமில்ல. ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓ! மூளை ஹாலுசினேட் பண்ணுதுன்றீங்க. ஆமா. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல கவனிங்க.
உங்க ஐடியா மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்களாவே கற்பனை செஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த கைவிட்டீங்கன்னா அங்க உங்க வெற்றிக்கான வாய்ப்பு அப்படியே பூஜ்யமாகிடுது. உங்க ஈகோவை பாதுகாக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க தோல்வியை நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இத தவிர்க்க தான் மியூரிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை உத்திய சொல்றாரு. செயல்படுவதற்கு முன் சரிபார்த்தல். அதாவது வெரிஃபை பிஃபோர் ஆக்டிங். செயல்படுறதுக்கு முன்னாடி சரி பார்க்கணும். அதாவது நேராகவே அவங்க கிட்ட கேட்டுடணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. மூளைக்குள்ளேயே பல கதைகளை பின்றதுக்கு பதிலா ஒரு சின்ன ஃபாலோ அப் பண்ணலாம். ஹலோ, முந்தைய மெசேஜை பாத்தீங்களா? உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்லுங்கன்னு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பணும். இது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கே. சுலபந்தான், ஆனா நாம செய்யறதில்ல. இது மூலமா கற்பனையான கதைகளை உருவாக்குறத தடுத்து நிஜமான டேட்டாவுக்காக காத்திருக்க மூளைய நம்ம பழக்கப்படுத்துறோம். இந்த மாதிரி உணர்ச்சிகரமான மாயத் தோற்றங்களை நீக்கினா மட்டும்தான் உங்க உண்மையான வேலைகளை உங்களால தெளிவா பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி கற்பனைகளை நிறுத்திட்டோம், நிஜத்தையும் சரி பார்த்துட்டோம். என் பாஸ் என் மேல கோபமா இல்ல, என்னோட வாடிக்கையாளர்கள் என்னை புறக்கணிக்கல அப்படிங்கிற நிஜம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஆனா என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இன்னமும் என் டேபிள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய 50 வேலைகள் மலை போல குவிஞ்சு கிடக்கு. எனக்கு இருக்கிறதும் வெறும் 8 மணி நேரம் தான். நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டதால எனக்கு கூடுதலா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைச்சிடலையே. இது எப்படி எனக்கு அந்த 50 வேலையை முடிக்க உதவும்? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். உங்க டேபிள்ல இருக்கிற அந்த 50 வேலைகளுக்கும் சமமான முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய உளவியல் தடை. இங்க தான் 80க்கு 20 விதிய, அதாவது பரேட்டோ பிரின்சிபலை நம்ம பயன்படுத்தணும். ஓ, அந்த பரேட்டோ விதி. 20% வேலைகள் 80% பலனை தரும்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட். உங்க 20% செயல்கள் தான் அந்த 80% வெற்றியை தருது. ஆனா இதுல இருக்கிற கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அந்த 20% மிக முக்கிய பணிகள் இருக்குல்ல, அது நீங்க செய்யவே விரும்பாத, உங்களுக்கு அதிக மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ரொம்ப கடினமான வேலைகளை தான் இருக்கும். இத புரிஞ்சுக்க நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இது ஒரு ஸ்மார்ட் போனை உருவாக்குற மாதிரி. ஒரு போனை உருவாக்கணும்னா முதல்ல அதோட மதர் போர்டு, ப்ராசஸர், அப்புறம் பேட்டரியை பொருத்தணும். அதுதான் முக்கிய பணிகள். ஆனா அதை செய்யாம நாம என்ன பண்ணுவோம்? அந்த போனுக்கு என்ன ரிங்டோன் வைக்கலாம், எந்த கலர்ல கவர் வாங்கலான்னு மணிக்கணக்கா இணையத்துல தேடிட்டு இருப்போம். அதை செய்யும்போது பாத்தீங்கன்னா நாம ஏதோ கடுமையா வேலை செய்யற மாதிரி ஒரு பிரம நமக்கு இருக்கும். ஆனா நாள் முடிவுல பேட்டரியே இல்லாத, ஆன் ஆகாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் நம்ம கையில இருக்கும். ரொம்ப மிக சரியான ஒப்பீடு. அந்த மதர்போர்டை முதல்ல உருவாக்க நம்மள நாமே கட்டாயப்படுத்திக்க, ஒரு வேலையை தொடங்கும் முன்பும் 7 படிநிலை உத்திய நாம பயன்படுத்தலாம்னு ஆசிரியர் சொல்றாரு. இதுல முதல் படி என்னன்னா முன்னுரிமை, அதாவது பிரையாரிட்டி. முன்னுரிமை, அதாவது இன்னைக்கு எது முக்கியம்னு பாக்குறது. ஆமா. இன்னைக்கு நீங்க தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் உங்களால செஞ்சு முடிக்க முடியும்னா அது எந்த வேலையா இருக்கும்னு கேட்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா 2வது படி என்ன? 2வது படி செல்லுபடியாகும் தன்மை, அதாவது வேலிடிட்டி. அந்த வேலையை நான் இப்போவே செஞ்சு ஆகணுமான்னு கேட்கணும். ஒரு நிமிஷம், இதை நாம கொஞ்சம் விவாதிக்கலாம். முன்னுரிமைக்கும் இந்த செல்லுபடியாகும் தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ உங்க இன்றைய முன்னுரிமை ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் செய்யறதுன்னு வச்சுப்போம். சரி, வச்சுப்போம். இப்போ அதோட செல்லுபடியாகும் தன்மையை சோதிக்கணும். பாட்காஸ்ட் பதிவு செய்ய அந்த ஆடியோ சாஃப்ட்வேரை இப்போவே அப்டேட் செஞ்சாகணுமா? கண்டிப்பா தேவையில்லை. பழைய வெர்ஷன்லயே ரெக்கார்ட் பண்ணலாமே. அதுதான். அந்த அப்டேட் செய்யறது ஒரு முன்னுரிமை வேலை போல உங்களுக்கு தோணினாலும் இன்றைய இலக்குக்கு அது செல்லுபடியாகாது. அது தள்ளி போடலாம். அடுத்தது 3வது படி தெளிவு, அதாவது கிளாரிட்டி. வேலையை முடிக்கும் போது அதோட இறுதி முடிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு துல்லியமான தெளிவு உங்களுக்கு வேணும். ஆமா, இறுதி முடிவு எப்படி இருக்கும்னு தெளிவில்லைன்னா நாம ஒரு சக்கரத்துல சுத்துற எலி மாதிரி ஒரே இடத்துல ஓடிட்டு இருப்போம். எந்த முன்னேற்றமும் இருக்காது. சரியா சொன்னீங்க. அடுத்த 4வது படி பிரதிநிதித்துவம், அதாங்க டெலிகேஷன். இந்த வேலைய வேற யாராவது என்னை விட சிறப்பாகவோ இல்ல வேகமாக்கும் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இங்க நான் ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற பலரும் பெரிய கம்பெனியோட சிஇஓக்கள் கிடையாது. அவங்க வேலைகளை மத்தவங்க கிட்ட தூக்கி கொடுக்க அவங்க கிட்ட நிறைய உதவியாளர்களோ இல்ல நிறைய பணமோ இருக்காது. அப்படிப்பட்ட சாமானியர்களுக்கு இந்த 4வது படி எப்படி பொருந்தும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒருத்தரை வேலைக்கு அமர்த்துறது மட்டும் கிடையாது. உங்க நெட்வொர்க்கையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறது தான். எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு டிசைனை நீங்களே புதுசா உட்காந்து உருவாக்குறதுக்கு பதிலா இணையத்துல இலவசமா கிடைக்கிற ஒரு டிசைன் டெம்ப்ளேட்டை பயன்படுத்தலாம்.
இல்லனா அந்த சாஃப்ட்வேரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உதவி கேட்கலாம். அது கூட ஒரு வகையான டெலிகேஷன் தான். இது அப்படியே நம்மள 5வது படிக்கு கொண்டு போகுது. 5வது படி என்ன? சரியான வழி, ரைட் வே. இத செஞ்சு முடிக்க இதை விட எளிதான மேம்பட்ட மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு யோசிக்கிறது. ஓ, அது அப்படியே இயல்பாவே 6வது படியான தொகுத்தருக்கு, அதாவது பேட்சிங் முறைக்கு வழிவகுக்குது. ஆமா, பேட்சிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 60 செகண்ட் வீடியோ எடுக்கணும்னா தினமும் கேமரா லைட்டிங்னு செட்டப் பண்ணிட்டு இருக்கிறத விட ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி ஒரே நாள்ல 10 வீடியோக்குள்ள எடுத்து முடிச்சிடலாம். அதுதான் பேட்சிங் இல்லையா? மிக அருமையான உதாரணம். ஒரே வகையான வேலைகளை இந்த மாதிரி தொகுத்து செய்யும்போது நம்ம மூளைக்கு ஏற்படுற இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற கவனச்சிதறல் ரொம்ப குறையுது. கடைசியா 7வது படி, தானியங்கு ஆக்குதல், ஆட்டோமேஷன். ஓகே, இதற்கான டெம்ப்ளேட்டுகளையோ இல்ல ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்த முடியுமான்னு பாக்குறது. ஆனா இதுல நான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறத பாக்குறேன். என்ன ஆபத்து சொல்றீங்க? ஒருவேளை அந்த 3வது படியான தெளிவு இல்லாம ஒருத்தர் நேராக 7வது படியான ஆட்டோமேட்டிக் முறைக்கு போயிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவரு தவறான விஷயங்களை மிக வேகமாவும் சரியாவும் செய்வாரு. அவ்வளவுதான். ஆமா. தேவையற்ற வாடிக்கையாளர்களுக்கு தவறான இமெயில்களை ஆட்டோமேஷன் மூலமா மின்னல் வேகத்துல அனுப்பி வைப்பாரு. அதனாலதான் மிக முக்கிய பணி எது அப்படிங்கறதுல தெளிவு வேணும்னு இந்த 7 படிகள் ஆணித்தரமா உணர்த்துது. சரி, இப்போ நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை நீக்கிட்டோம். நம்ம ஸ்மார்ட் போனோட மதர் போர்டு எது, அதாவது நம்ம முக்கிய பணி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த வேலையை பார்த்த பிறகு இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலையேன்னு தோணினா என்ன செய்யறது? அப்போ ஒரு தயக்கம் வரும் இல்லையா? ஆமா, நம்ம மனசோட வரைபடம் அந்த இடத்துல முற்றிலும் காலியா இருந்தா எப்படி பயணிக்கிறது? பெரும்பாலும் மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன செய்வாங்கன்னா, ஒரு குகைக்குள்ள போய் அவங்களாவே அந்த சக்கரத்தை புதுசா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. பல மாசங்கள் தப்பு தப்பா செஞ்சு அதிலிருந்து பாடங்களை கத்துக்க முயல்வாங்க. நாம எல்லாரும் அப்படித்தானே பண்றோம். ஆனா மியூரஸ் என்ன சொல்றாருன்னா, இதற்கான நிரூபிக்கப்பட்ட வரைபடம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே யார்கிட்ட இருக்குன்னு உடனே தேடத் தொடங்கணும்னு சொல்றாரு. அதாவது வழிகாட்டிகள் மென்டல்ட தேட சொல்றாரா? ஆமா, புத்தகத்துல ஆசிரியர் தன்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்றாரு. அவர் தன்னுடைய புத்தகத்தோட வெளிநாட்டு உரிமைகளை ஒரு ரஷ்ய பதிப்பகத்துக்கு விற்க விரும்பினாரு. ஆனா அவருக்கு சர்வதேச பதிப்புரிமை சட்டங்களோ இல்ல அந்த ரஷ்ய சந்தை நிலவரமோ சுத்தமா தெரியாது. அப்புறம் எப்படி வித்தாரு? இணையத்துல தேடியில 6 மாசம் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை ஏற்கனவே வெற்றிகரமா செஞ்ச ஒரு எழுத்தாளரை தேடி போய் உதவி கேட்டாரு. அப்புறம் ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகள்ல மொழிபெயர்க்க நினைச்ச போதும் அந்த துறையில இருக்கிற நண்பர்களை தொடர்பு கொண்டு அவங்களோட மொழிபெயர்ப்பாளர்களை அறிமுகம் செய்யும்படி கேட்டாரு. சுருக்கமா சொன்னா வேறொருத்தரோட சரியான வரைபடத்தை அவர் கடன் வாங்கிக்கிட்டாரு. கேக்குறதுக்கு நல்லதான் இருக்கு. வெற்றிகரமான மனிதர்கள் கிட்ட போய் உதவி கேளுங்கன்னு சொல்றது ரொம்ப எளிது. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள் எப்போதுமே பிஸியா இருப்பாங்க. முன்பின் தெரியாத ஒரு புது நபருக்கு தன் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு சிஇஓ இல்ல ஒரு பெரிய எழுத்தாளர் ஏன் தன் பொன்னான நேரத்தை ஒதுக்க போறாரு? இது பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் தடை. அவங்க நமக்கு உதவ மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறதே நம்ம முதல்ல பார்த்த அந்த தவறான அனுமானம் தான். அதாவது நெகட்டிவ் அசம்ஷன். ஓ, அப்ப அவங்க உதவுவாங்களா? நடைமுறையில பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வழிகாட்டிய தேடும்போது உங்களுக்கு அவங்க நேரத்தை செலவிடுறது ஒரு தகுதியான முதலீடு, அதாவது குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க நிரூபிக்கணும். வெற்றிகரமான மனிதர்கள் எப்போதுமே தங்கள் அறிவை பகிர விரும்புவாங்க. ஆனா தங்களோட நேரம் வீணாவதை அவங்க துளியும் விரும்ப மாட்டாங்க. அப்படி என்றால் அவங்கள நேர்ல பார்க்கும்போது கெஞ்சாம நம்மள எப்படி ஒரு தகுதியான முதலீடுன்னு நிரூபிக்கிறது? அவங்க கிட்ட போய் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்கன்னு ஆரம்பத்துல இருந்து கேட்க கூடாது. நீங்க முதல்ல உங்க அடிப்படை வேலைகளை செஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட, சார், நான் உங்க புத்தகத்தை படிச்சேன், இந்த 2 உத்திகளை செயல்படுத்தினேன், ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு சிக்கல் வருது, இது நீங்க எப்படி சமாளிச்சீங்கன்னு ரொம்ப துல்லியமா கேட்கணும். ஓ, நாம ஏற்கனவே கொஞ்சம் உழைச்சிருக்கோம்னு அவங்களுக்கு காட்டணும். கரெக்ட். இது நீங்க கடினமா உழைக்கிற நபர்னு அவங்களுக்கு காட்டும். மேலும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம எதையும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு நீங்க எப்படி உதவ முடியும்னு யோசிங்க. அவங்க வெப்சைட்ல இருக்கிற பிழைகளை சுட்டி காட்டலாம், இல்ல அவங்க சமூக வலைத்தள பக்கங்கள்ல நிர்வகிக்க இலவசமா உதவலாம். உங்க உழைப்ப கொடுத்து அவங்களோட அறிவை பெறணும். அருமையான விளக்கம். நம்ம உழைப்பை கொடுத்து அறிவை பெறணும் அப்படிங்கிறது 100க்கு 100 சரி. ஆனா இன்றைய நவீன உலகத்துல நாம சந்திக்கிற பிரச்சனை தகவல்கள் கிடைக்கல அப்படிங்கிறது இல்ல, தகவல்கள் அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது தான். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்வாங்களே. ஆமா,
இப்போ என்னோட முக்கிய பணிக்காக ஒரு விஷயத்த கத்துக்க யூடியூப் திறப்பேன். ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கடலுக்கடியில வாழ்ற ராட்சத கணவாய் மீன்களை பத்தின டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு இது நடக்கும். இல்லனா யாரோ ஒரு நிபுணர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் ஒன்ன காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பேன். நீங்க இப்போ ரொம்ப துல்லியமா விவரிக்கிற விஷயம் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். நம்ம மனசோட வரைபடத்தை சிதைக்கிற ரொம்ப ஆபத்தான விஷயம் இதுதான். புதுசா கவர்ச்சியா ஒரு தகவல் இல்லனா ஒரு சாஃப்ட்வேர் வரும்போது உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் சுரக்குது. அந்த ஃபீல் குட் ஹார்மோன் கரெக்ட்டா? ஆமா, இந்த ஒரு புது கோர்ஸ மட்டும் வாங்கிட்டா நம்ம இலக்க ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலான்னு மூளை உங்களை நம்ப வைக்குது. நாம ஏன் இப்படி செய்றோம்? நம்மளோட உண்மையான வேலை ரொம்ப சலிப்பா இருக்கிறதால தானே? காரணம் சலிப்பு மட்டும் கிடையாது, பயம். உங்களோட உண்மையான முக்கிய பணி ரொம்ப கடினமானது. அதுல நீங்க தோற்று போக வாய்ப்பு இருக்கு. நீங்க நிஜமாவே உட்கார்ந்து ஒரு புத்தகம் எழுதத் தொடங்குனாலோ இல்ல ஒரு கோடிங் எழுதினாலோ தோல்வியோட வலிய சந்திக்க நேரிடும். ஓ, தோல்விக்கு பயந்து தான் நாம வேற விஷயத்துக்கு தாவறோமா? அப்படின்னு ஒரு 3 மணி நேரம் வீடியோக்களை பார்த்தா அங்க மூளைக்கு தோல்வி பயம் இல்ல, ஆனா எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு போலி திருப்தி கிடைக்குது. நீங்க ஏதோ தீவிரமா வேலை செய்யறதா நினைப்பீங்க, ஆனா உண்மையிலே நீங்க எதையும் உருவாக்கி இருக்க மாட்டீங்க. இதத்தான் நாம போலி வேலை, அதாவது சூடோ ஒர்க்னு சொல்றோம். போலி வேலை. இது பலருக்கும் பலார்னு அறையிற ஒரு உண்மை. நான் நிறைய ரிசர்ச் செய்யறங்கிற பேர்ல உண்மையில கடினமான வேலையை நம்ம தள்ளி போடுறோம். சரி, இந்த டோபமைன் வலையிலிருந்து வெளியே வர மியூரிஸ் என்ன சொல்றாரு? இந்த இரைச்சல்களை எப்படி வடிகாட்டுறது? நீங்க நுகர்ற தகவல்களை ஈவரக்கமே இல்லாம வடிகட்டணும். ரூத்லெஸ் ஆடிட்டிங் பண்ணணும். இதுக்கு ஒரு எளிய விதியை பயன்படுத்தலாம். கடந்த ஒரு வாரத்துல நீங்க இணையத்துல படிச்ச பிளாக் போஸ்டுகள், பார்த்த யூடியூப் வீடியோக்கள், வாங்கின கோர்ஸ்கள் என எல்லாத்தையும் ஒரு அட்டவணையில எழுதுங்க. அது பயனுள்ளதா இல்ல வெறும் இரைச்சலா அப்படின்னு 2ஆ பிரிங்க. யூஸ்ஃபுல் இல்லனா நாய்ஸ். கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் யாருக்காவது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கலாமே. அதற்கான விதி ரொம்ப கடுமையானது. இந்த தகவல் உங்க தற்போதைய உடனடி இலக்குக்கு நேரடியாக பயன்படுதான்னு பார்க்கணும். இந்த மாசம் ஒரு பேக்கரி தொடங்குறது தான் உங்க இலக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சீனாவுல இருக்கிற சப்ளை செயின் பத்தி பேசுற ஒரு வீடியோ உங்களுக்கு சுத்தமான இரைச்சல் தான். அது சுவாரஸ்யமா இருந்தாலும் கூடவா? ஆமா, அது எவ்ளோ சுவாரஸ்யமா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அது உங்க கவனத்தை சிதறடிக்கிற ஒரு விஷயம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதே போல நீங்க படிக்கிற தகவல் தற்போதைய காலத்துக்கு ஏற்றதான்னு செக் பண்ணணும். அவுட்டேட்டடா இருந்தா அதை விட்டுடணும். சரி, முக்கிய பணிகளை கண்டுபிடிச்சிட்டோம், நல்ல வழிகாட்டிகளையும் பிடிச்சிட்டோம், வேலையும் தொடங்கிட்டோம். ஆனா நாம போயிட்டு இருக்கிற பாதை சரியானது தானா? அது நம்மள வெற்றிக்கு கொண்டு செல்லுமான்னு எப்படி அளவிடுறது? நாம ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கலாம். ஆனா ஒரு ட்ரெட்மில்ல ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தா என்ன செய்யறது? இது ரொம்ப முக்கியமான இடம். இங்கதான் வியூகங்களை மதிப்பிடுதல் வருது. அதாவது இவால்யூவேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மியூரிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்றாரு. நான் இன்னைக்கு செஞ்ச வேலையே தொடர்ந்து தினமும் செஞ்சா எதிர்காலத்துல என்னோட இலக்கை அடைவேனான்னு கேட்கணும். இது கொஞ்சம் பயமுறுத்துற கேள்விதான். இதை கேட்டுட்டு இருக்கிற பெரும்பாலான நபர்களோட பதில் இல்ல அப்படிங்கறதா இருக்கும். நிச்சயமா. காரணம் என்னன்னா, பெரும்பாலான மனிதர்கள் தங்களோட முடிவுகளின் மீது மட்டுமே முழு கவனத்தையும் வைக்கிறாங்க. அதாவது அவுட்கம் கோல்ஸ் மேல. செயல்முறையின் மீது, அதாவது ப்ராசஸ் கோல்ஸ் மேல கவனம் வைக்கிறது இல்ல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ முடிவு இலக்கு அப்படிங்கிறது நான் 1,00,000 புத்தகங்களை விற்கணும் அப்படிங்கிறது. இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த சந்தையையோ இல்ல பொருளாதாரத்தையும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. தினமும் காலையில எழுந்து அந்த 1,00,000 அப்படிங்கிற எண்ணையே பார்த்துட்டு இருந்தா ஒரு கட்டத்துல நீங்க மனதளவுல சோர்ந்து போய் எல்லாத்தையும் விட்டுடுவீங்க. ஆமா, நாம இருக்கிற இடத்துக்கும் அடைய வேண்டிய இலக்குக்கும் நடுவுல உள்ள இடைவெளி ரொம்ப பெருசா இருக்கிறதால தினமும் எந்த ஒரு வெற்றி உணர்வும் கிடைக்காம ஈஸியா சோர்வு வந்துரும். உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்கிற டோபமைன் அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். முடிவு இலக்குகள் என்ன பண்ணுதுன்னா, உங்க டோபமைன் வெகுமதிய பல வருஷங்களுக்கு தள்ளி போடுது. ஆனா செயல்முறை இலக்குகள் உங்களுக்கு தினமும் அந்த டோபமைன் வெகுமதிய தருது. இப்போ 1,00,000 புத்தகம் விக்கிறது அவுட்கம் கோல்னா, ப்ராசஸ் கோல் எப்படி இருக்கும்? நான் தினமும் 45 நிமிஷம் எழுதுவேன் அப்படிங்கிறது தான் செயல்முறை இலக்கு. இத உங்களால 100க்கு 100% கட்டுப்படுத்த முடியும். இப்படி பெரிய இலக்குல இருந்து செயல்முறைக்கு மாறின ஒருத்தரோட நிஜ உதாரணம் ஏதாவது இருக்கா?
பிரெண்டன் புர்ச்சார்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர் நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் ஆகிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு 5 பெரிய நகர்வுகள் இதுக்கு சிறந்த உதாரணம். பிக் 5 மூவ்ஸ்னு சொல்வாரு. அவரு தன்னோட புத்தகம் எவ்வளவு விற்கணும்னு கவலைப்படாம தன் கட்டுப்பாட்டுல இருக்கிற செயல்முறைகள்ல மட்டுமே கவனம் செலுத்தினாரு. அந்த 5 நகர்வுகள் என்னென்னு சொல்ல முடியுமா? முதல் 2 சொல்றேன். 1, ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறது. 2, சிறந்த பதிப்பாளர் இல்லனா ஏஜென்ட்ட கண்டுபிடிக்கிறது. ஓ, அடுத்து பிளாக் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமா வாசகரோட இமெயில் லிஸ்ட் உருவாக்குறது. அப்புறம் புத்தகத்தை விளம்பரப்படுத்த ஒரு தனி வெப்சைட் உருவாக்கி வாங்குறவங்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குறது. கரெக்ட். 5வது என்னன்னா, பெரிய இமெயில் லிஸ்ட் வச்சிருக்கிற ஒரு 5 முதல் 10 நபர்களை அணுகி புத்தகத்தை விளம்பரப்படுத்த கேட்கறது. இப்போ நீங்க சொன்ன அந்த பட்டியல எது இல்ல அப்படிங்கறத நாம கவனிக்கணும். நான் தினமும் அமேசான் ரேங்கிங்கை செக் பண்ணுவேன்னு அவர் எங்கேயும் சொல்லல. ஏன்னா அது அவரோட கட்டுப்பாட்டுல இல்ல. தன்னால எந்தெந்த கயிறுகளை இழுக்க முடியுமோ அதை மட்டும்தான் அவர் இழுத்திருக்காரு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. பெரிய இலக்க மறந்துட்டு தினமும் 45 நிமிஷம் எழுதுற அந்த செயல்முறையை மட்டும் எந்திரத்தனமா செஞ்சுக்கிட்டே இருந்தா அது சலிப்ப தராதா? இறுதி வெற்றியை பார்க்காம எப்படி அந்த உற்சாகத்தை தக்க வச்சுக்கிறது? அதுக்கு நீங்க செயல்பாட்டை காதலிக்க கத்துக்கணும். லவ் த ப்ராசஸ். உங்க 45 நிமிட வேலையை நீங்க முடிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க மூளை அது ஒரு வெற்றியா பதிவு செய்யுது. அந்த சிறிய தினசரி வெற்றிகள் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை உருவாக்குது. நீங்க எந்திரத்தனமா உழைக்கல, சிறிய உறுதியான வெற்றிகளை தினமும் குவியலா சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க செயல்முறையை முழுமையா நம்பும்போது முடிவுகள் தானாவே உங்களை தேடி வரும். இது உண்மையிலே நம்ம பார்வையை முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான். நாம இதுவரைக்கும் அலசின விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்துடலாம். இந்த முழு ஆழமான அலசலுமே நம்ம மனசோட வரைபடத்தை எப்படி நிஜத்தோடு பொருத்துவது அப்படிங்கறத பத்தி தான் இருந்துச்சு. ஆமா. மத்தவங்களை பத்தி நம்ம மூளை உருவாக்குற எதிர்மறை அனுமானங்களை நம்பாம செயல்படுறதுக்கு முன் உண்மையை எப்படி சரி பார்க்கறதுன்னு பார்த்தோம். நம்ம இலக்கோட மதர்போர்டு மாதிரி இருக்கிற மிக முக்கிய பணிகளை கண்டுபிடிச்சு 80க்கு 20 விதியை பயன்படுத்தி எப்படி செயல்படுறதுன்னு அலசினோம். அப்புறம் நான் ஒரு தகுதியான முதலீடு நிரூபிக்கிறது மூலியமா எப்படி வழிகாட்டிகளோட வரைபடத்தை பெறுவது, போலி வேலைகள்லேருந்து தப்பிச்சு இரைச்சல்களை எப்படி வடிகட்டுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் முடிவுகளை பற்றி கவலைப்படாம செயல்முறையை எப்படி காதலிக்கிறதுன்னு மிக விரிவாக பார்த்தோம். நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க நினைக்கிற இலக்குக்கும் நீங்க தற்போது செய்யற செயலுக்கும் இடையில இருக்கிற அந்த உராய்வுகளை முழுமையா நீக்கிறதுக்கான ஒரு தெளிவான கையேடு தான் இது. எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதியான சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு நாம நம்ம மூளை வெளி உலகத்தை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் எப்படி தவறான அனுமானங்களை உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா உங்க சொந்த மூளை உங்களை பத்தி உருவாக்குற அனுமானங்கள் என்ன? உங்க கடந்த கால தோல்விகள் இல்ல வெற்றிகள் பத்தின உங்க நினைவுகளை சற்று யோசிச்சு பாருங்க. அவை எல்லாம் ஒரு கேமரால பதிவு செய்யப்பட்ட துல்லியமான வீடியோவை போல உண்மையானவையா? இல்ல பல வருஷங்களா உங்க மூளை தனக்கு தகுந்தாற் போல அதை எடிட் செஞ்சு வச்சிருக்கா? எனக்கு பிசினஸ் செய்யவே வராது, இல்ல நானெல்லாம் 10 பேர் முன்னாடி பேசவே தகுதியற்றவன்னு உங்க மூளை இன்னைக்கு உங்களுக்கு சொன்னா அது உண்மையாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இல்லையா? நீங்க யாருன்னு நீங்க உறுதியா நம்புற உங்களோட அந்த நிஜம் உங்களுக்கு நீங்களே பல வருஷங்களா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலாவதியான கற்பனை கதையா மட்டும் இருந்தா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.